இசப்பா, நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தொண்டையில் 7 கட்டி 8 வருஷமா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னா 80,000 70,000 கேட்டாங்க. சரி, அப்போலாக்கு போனாக்கா கம்மியாகும், விஜய் ஹாஸ்பிட்டல் போனால் கம்மியாகும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலாக போனேன். அப்போ போகும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா 80,000 பேச்சு வருமோ என்னவோ தெரியாதுமா, நான் ஆப்ரேஷன் பண்ணுறோம், கட்டி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பேச்சு வராதுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயம் வரும். ஏன்னா நம்ம பேச முடியலன்னா ஊமை மாதிரி இருப்போமே அப்படின்ற பயம் எனக்கு. சரின்ட்டு மறுபடியும் ஆப்ரேஷனுக்கு ஐயா சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கம்மா போய், அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நானும் 2 மாதமாக 2 ஜென்ரேட்டர் இருந்தால் தான் உனக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஜிஹெச்சுக்கு போனேன். அப்போது அட்மிஷனில் நான் மட்டும் இருக்கிறதால எனக்கு ஆப்ரேஷனே பண்ணல. அப்போ என் சகோதரியை கூப்பிட்டு போனேன். சகோதரியை ரட்சிக்கப்படல, நானும் ரட்சிக்கப்படல, சும்மா போயிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு. அப்போது ஐயா சொன்னாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்க, உங்கள் பேருக்காக நாங்கள் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு. எல்லாம் ஜபம் பண்ணி அனுப்புனாங்க ஐயா. அப்போவும் நான் விசுவாசமாக சபைக்கு போயின்னே இருப்பேன். அப்போ எங்கள் தங்கச்சியை பெட்டில் படுக்க வச்சுட்டு நான் போயிடுவேன், ஆராதனையில் கலந்துட்டு அப்புறம் வந்து அவளை எழுப்பி அனுப்பிடுவேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஐயா சொன்னாங்க, அம்மா மண்டே உனக்கு ஆப்ரேஷன், ஏமா இங்கே வந்த அப்படின்னு கேட்டாங்க. ஆராதனை முடிச்சுட்டு போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்போ என் தலை மேலே கையை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது சவர கத்தி படாதுன்னு சொன்னார். கத்தி இல்லாமல் எப்படி இது ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். ஐயா கிட்டேயும் சொல்ல நான் பாட்டுக்கு போயிட்டேன். போய் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டேன். போன உடனே அப்போ சொன்னாங்க, யார் அது ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் சீஃப் டாக்டரா. அட்மிஷன் பண்ணவங்கள எல்லாரையும் திட்டினாரு. கட்டி இல்லாதவங்கள போய் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னு சொன்னார். சார், எனக்கு 8 வருஷமா இருக்கு, எனக்கு தலைக்காணி வச்சு நான் தூங்கண்டே இல்லை சார், என்ன வந்து கட்டி இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு 3 பசங்க இருக்கு, நான் அட்மிஷன் ஆகி 3 மாசமா இருக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்றேன். நல்லா பேசுறியம்மா, என்னம்மா உனக்கு கட்டி இருக்குதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி தொட்டு பார்த்த நிமிஷம் உண்மையாவே ஆண்டவரே தொட்டாருன்னு தான் நான் உணர்வேன். இன்னைக்கும் அந்த பூட்டு சத்தம் கேட்குது. நான் அதுதான் உணர்றேன். எனக்கு சொல்ல கூட வரல. ஆனால் என் தொண்டையில் ஒரு அந்த தழும்பு கூட இருக்காது, ஒரு ஆப்ரேஷன் கூட நடக்கலை. ஆனால் கத்தியெல்லாம் அந்த படமான்னு சத்தம் கேட்டுச்சு. என்னை இட்டுன்னு போய் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியேட்டுன்னு போய் செக் பண்ணாங்க. கட்டியே இல்லைன்னு சொன்னாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நோய் ஏதாவது இருந்து கட்டி ஏதாவது இருந்தா உங்க இருதயத்தை மட்டும் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு, ஆரோக்கியமா வைப்பாரு. நம்ம வியாதியில இருக்கிறோம், யாருக்கிட்ட அந்த வியாதியை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அது என்னவா இருந்தாலும், கேன்சரா இருந்தாலும் சரி, இல்ல என்ன நோயா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்த்து கிண்டல் பண்ணுவான் நீங்க சொன்னீங்கன்னா. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம உள்ளத்தை அறிந்து அவர் புரிஞ்சு கொண்டு நம்ம சுகம் கொடுத்து ஆரோக்கியமா வைத்திருப்பார். நான் இறந்திருந்தா 16 வருஷம் ஆகியிருக்கோம். நான் இன்னைக்கு நல்லா நின்று நல்லா ஊழியம் பண்ணணும் எண்ணத்தோட இருக்கோம். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். வந்து ஜாதி மதம் மாத்திக்கங்க, நீங்க வந்துருங்க அப்படின்னு நாங்க சொல்லல. உங்க இருதயத்தை மாத்திரம் நீங்க கொடுத்தா போதும். ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியம் கொடுப்பாரு, நல்லா இருப்பீங்க. ஸ்தோத்திரம்.